வணக்கம். நான் ஷைன் ஸ்டோன் உரிமையாளர் கோகுலகிருஷ்ணன். நாங்கள் இங்கே ஷைன் ஸ்டோன் ரீட்டெயில் இங்கே நெற்குன்றமில் பூனமலை ரோட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட 2008லேருந்து நாங்கள் இந்த வியாபாரத்தில் இருக்கோம். எங்களோட மெயின் வியாபாரம் கிரானைட், மார்பிள், இட்டாலியன், டைல்ஸு, கிளாடிங் ஸ்டோன், சானிட்ரி ஃபிட்டிங்ஸு, பவுல்ஸ், கேபினெட்ஸ், கொரியன் டாப்ஸ் இதெல்லாம் ரெகுலராக எங்களோட ரீட்டைல் கஸ்டமராகவும் பண்ணுறோம். ஹோல்சேலாகவும் நாங்கள் பில்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம். இது எங்களோட 15 வருஷம் ஜேர்னியில் நாங்கள் பார்த்தது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன இதில் ஸ்பெஷலைஸ்டாக மற்றவங்களுக்கு மாறுதலாக பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் டைல்ஸு பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அது சாதாரணம் தான். இப்போ டைல்ஸ்லே எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சில காலங்களுக்கு முன்னாடி வரையும் மக்கள் 2க்கு 2 மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 4க்கு 2 அப்படின்னு சொல்லி பெரிய சைஸாக எடுக்க முன் வராங்க. காரணம் 4க்கு 2 நம்ம போகும்போது சைஸ் பெருசாக இருக்கும் போது ஜாயிண்ட் கம்மியாகும் போது சின்ன ஏரியா கூட பெருசாக தெரியுது. இதில் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கலர் வேரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். நிறைய டார்க் கலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் டைல்ஸ் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு வரோம். இந்த டார்க் கலர்ஸ் எல்லாருமே வீடு இருட்டாயிடும், அதனால நம்ம போடக்கூடாது அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே ஹெச்டி பிரிண்டிங்ல, ஹை டெஃபினிஷன்ல, ஹை கிளாசில இதெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வந்திருக்கு. இது எனி கலர் நீங்க போட்டாலும் லைட் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும், பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும். இது எல்லாம் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த டிசைன்ஸுக்கு thousands to lakhs கணக்கில் டிசைன்ஸ் இருக்கு. இதில் எல்லாமே கிரானைட்டு, மார்பிள், இட்டாலியன் எல்லா மாதிரியான ரெப்ளிகாவும் இதில் இருக்கு. அதுக்கு மாறா ஆர்கிடெக்ட் கொடுக்குற டிசைன்ஸும் இருக்கு. பிரைஸ்லாம் இது ஆரம்ப விலை 55 ரூபாய் சதுரடியிலேருந்து இருக்கு. அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரைக்கும் கூட போகும். இது மேட், இது மேட் ஃபினிஷு. நிறைய பேர் இதில் முக்கிய அம்சம் என்னன்னா டைல்ஸ்லாம் போட்டால், ஹை கிளாசி போட்டால் குழந்தைங்க வழுக்கும், நடக்கிறதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. தண்ணி பட்டால் எல்லா ஃப்ளோரிங்கும் வழுக்க தான் செய்யும். பட் இதெல்லாம் மேன்மையான ஃப்ளோரிங். நீங்கள் நடக்க வழுக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்கள் பாதத்துக்கு ஏற்றவாறு கிளாசினஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் சில பேர் பால்கனி அப்படின்ற இடத்துலலாம் மேட்டு போடுறது நல்லதுன்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் இந்த மாதிரி மேட்ல சில டெக்ஸ்சர் டிசைன்ஸ் அதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லிப்பும் ஆகாது. மழை நீர் ஏதாவது பால்கனியில் பட்டுச்சுன்னா கூட எதுவும் வழுக்கிற எந்த இஷ்யூவும் வராது. எல்லாமே உங்களுக்கு 55 ருபீஸ் ஸ்டார்டிங்ல இருந்தால் 4x2 ஆரம்பிக்குது. இந்த டைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது சைஸ் 5 அடிக்கு 2.25 அடி அகலத்தில் வருதுங்க. இது 4க்கு 2க்கு அடுத்தபடியாக இந்த பெரிய சைஸ் வந்துட்டு இருக்கு. இதுவும் அதே போல தான் உங்களுக்கு ஹெச்டி பிரிண்டிங், ஹை கிளாஸியோட வரும். உங்களுக்கு ஜாயின்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் போது பார்க்க இன்னும் பெரிய ஏரியாவாக தெரியும். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 75 ரூபாயிலேருந்து இருக்கு. 75 ரூபாயிலேருந்து பர் சதுரடிக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு. இந்த கிரானைட், மார்பிள் போடணும் பட் பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக டைல் போட்டுட்டோம்னா அது அந்த லுக்கு கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இதெல்லாம் நம்ம விரும்பி போடலாம். 5க்கு 2.25 மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லைட்டாக கிளிட்டரிங்கும் தெரியும். மேட்லேயே 2 வேரியன்ட் இருக்கு. நார்மல் மேட், சாட்டின் மேட். இது சாட்டின் மேட். சாட்டின் மேட்னா சப்ரஸ்டாக இருக்கும். சப்ரஸ்டாக இருக்கும் போது டிசைன் எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதை கொஞ்சம் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக உங்கள் ஷைனிங்காகவும் தெரியும், பார்க்கறதுக்கு வழுக்காமையும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இதில் இது ஒரு அற்புதம். இந்த டார்க் கிரே நீங்கள் பார்த்ததே அதே லைட்டர். நாங்கள் கிரானைட்ஸ் மெயினாக இந்த கம்பெனி ஷைன் ஸ்டோன் ஆரம்பிச்சதே கிரானைட்ஸ் வச்சு தான். ஸோ கிரானைட் நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், டொமஸ்டிக் பர்பஸ்க்காகவும் கொடுத்துட்டு வரோம். கிரானைட் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ நேச்சுரல் காம்பனன்ட். எல்லா இடத்துலையும் ஃப்ளோரிங்க்குன்னு கொடுக்குற நல்ல ஹை டென்சிட்டி ராக், நேச்சுரல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விதவிதமான கலர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 டிசைன்ஸ் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் எந்த விதமான கெமிக்கல்ஸோ கலரோ எதுவும் ஆட் பண்ணாமல் எல்லாமே பியூர் நேச்சுரலாகவே கொடுத்துட்டு வரோம். இது மாதிரி மேப்பிள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்லேயும் கிரானைட்ஸு வந்துக்கிட்டு இருக்குங்க. மக்கள் அவங்க கலர் ஏற்றவாறு இயற்கையே ஒன்றி இருக்கவங்களாம் இந்த மாதிரி கல்லை தரையில் போட்டு மகிழ்க்கலாம். இப்போ கிரானைட், மார்பிள், இட்டாலியன் இது மூணுமே உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இதில் என்னன்னா கிரானைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, உள்ள அழுத்தம்னு சொல்லுவாங்க. உள்ள அழுத்தம்
நல்லா ரிஜிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உலகத்திலே நல்ல ரிஜிட்டான ஸ்டோனுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட், அதுக்கு அடுத்தபடியாக கிரானைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது இவ்வளோ ரிஜிட்டாக இருக்கனால இந்த பாலிஷ் சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோஸ் ப்ரெஷர் வச்சு தான் இந்த பாலிஷ் வந்து ஃபேக்ட்ரியிலே கொண்டு வராங்க. அதனால் ஒன் டைம் இதை நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம்னா இது நடக்க நடக்க மேன்மை தான் ஆகும். இதுதான் கிரானைட்டோட அட்வான்டேஜ். டியூரபிலிட்டி ஹை. வேறஸ் நீங்கள் மார்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்பிள் வந்து சாஃப்ட் ஸ்டோன், இப்போ இந்த அளவுக்கு டென்சிட்டி வந்து மார்பிளில் கிடைக்காது. அது வந்து ஒரு 100 கிலோஸ் வெயிட்லேயே வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். இப்போ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கும். பட் டிஃப்ரென்ஸில் நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிளில் வந்து உள்ள ஒரு ஹாலோ எஃபெக்ட் இருக்குது உள்ள. அதனால் உங்களுக்கு வந்து எனி ரூம் டெம்பரேச்சர் வந்து மார்பிளை ஏற்றுக்கும். ஸோ சில்னஸ் ஏசி போட்டிங்கன்னா மார்பிள் தரையும் சில்லாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில்னஸாக ஃப்ளோர் எதிர்பார்க்குறவங்க மார்பிள் போட்டுக்கலாம். வேறஸ் கிரானைட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டெம்பரேச்சர் எதுவுமே ஏற்றுக்காது. பட் மார்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கரை ஏதாவது சிந்தினா கூட நீங்கள் ஒரு 3 hours உங்களுக்கு டைம், அதை நீங்கள் க்ளீன் பண்ணலைன்னா உடனே அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். மார்பிள் வந்து உங்களுக்கு பாலிஷ் தன்மை அப்படின்றது 100 கிலோஸில் போடுறதுனால ஒரு 5 to 6 years வரையும் தான் அந்த பாலிஷ் நிற்கும். பட் எவ்ரி 6 years நீங்கள் வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறவங்க மார்பிள் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு டியூரபிலிட்டின்னு விரும்புகிறவங்க கிரானைட் போட்டுக்கலாம். வேற ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் செயற்கை, இது ரெண்டு இயற்கை, முற்றிலும் பார்த்தீங்கன்னா செயற்கை தான் டைல்ஸு. டைல்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட போது இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது அதில் இருக்குன்னா ப்ரைஸிங் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35 rupeesலேருந்து 2x2 டைல்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு எனி ரேஞ்சு நீங்கள் டைல்ஸு எனி கலர் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்பிள் ஒரு முக்கிய அம்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால 2 கல்லுக்கு மத்தியில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 கல் ஒற்ற இடம் வந்து சுத்தமாகவே தெரியாது, எத்தனை கல் வந்து ஒட்டியிருக்காங்க அப்படின்றதே தெரியாது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். வேறஸ் உங்களுக்கு கிரானைட்லையோ டைல்ஸ்லையும் போட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் தெரிய தான் செய்யும், அது அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சு இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை வச்சு நீங்கள் வந்து என்ன வாங்கணும்னு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கிரானைட் மார்பிள் ரெண்டுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 75லேருந்து ஆரம்பம் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே பர் ஸ்கொயர் ஃபீட் தான். இது நேச்சுரல் காம்பனண்ட் அப்படின்றதுனால கிரானைட்டோ மார்பிளோ இதே லாட்டு மாதிரி அடுத்ததும் சேமாக வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது நம்ம டைலில் வேணால் எதிர்பார்க்கலாம். பட் இது நேச்சுரல், அப்படியே நம்ம வந்து மலையிலேருந்து செதுக்கி எடுத்து கட் பண்ணி கடுக்கிறதுனால ஒரு லாட்டுக்கான கலர் வேரியேஷன்ஸ் டிசைன் வேரியேஷன்ஸ் வரதான் செய்யும். இது ரெட் மல்டி கலர். இது வந்து ஒரு கிச்சன் டாப்புக்கும் ஸ்டேர் கேஸுக்கும் லிஃப்ட் கிளாடிங்க்கு போடக்கூடிய ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டட் கிரானைட். பியூர் பிளாக், ஹை கிளாஸியாகவும் இருக்கும். கிச்சன் டாப்ஸு ஸ்டேர் கேஸ் ரொம்ப விரும்பி போடக்கூடிய ஒரு கிரானைட். இது மிரர் கேபினெட்ஸுங்க. உங்களுக்கு மிரர் கேபினெட்ஸ் வித் வாஷ் பேசின் அண்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே ரெடியாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் டேப்பு மட்டும் நாங்கள் தனியாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடிமேட் ஃபிக்ஸிங்காக பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் தனியாக கார்பெண்டரோ இல்லை தனியாக கான்ட்ராக்டரோ வச்சு செய்கிறத விட இது காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஆரம்ப விலை உங்களுக்கு வந்து 12,000லேருந்தே இது இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு 5 years வாரண்டியும் இருக்குது. ஃபுல்லாகவே அக்ரலிக்கில் செஞ்சதுங்க. ஸோ உங்களுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக LED லைட்டிங்கோடு இருக்குது. ஸோ டச் ஸ்க்ரீன். இது நாங்கள் இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணாதனால உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இதெல்லாம் ஷேவிங் பண்ணுறதுக்கோ இல்லை மேக்கப் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு சைடில் லைட்டிங்கோட வந்துடும். அடுத்த எங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பவுல்ஸ். ஃபேன்சி பவுல்ஸ் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷின் அதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி ஃபேன்சி பவுல்ஸ் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக டேபிள் டாப்ஸ் கிரானைட்டும் போட்டும் வைக்கலாம். அது இல்லாமல் தனியாக ஹோல்டர்ஸும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வந்து வாலில் இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக அந்த ஹோல்டரும் தெரியாத மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு காஸ்ட் பவுல் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2000 rupeesலேருந்து தாங்க இருக்குது. இது தனியாக நீங்கள் டேப்பு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகும். சின்ன ஸ்பேஸ்லேயும் இதை அடக்கிட்டு நீங்கள் அந்த டைனிங் டேபிள் பக்கத்துலையோ இதுலையோ வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், எல்லோ பேஸ்ட், உங்களுக்கு ஃபேன்சியாக எல்லோ கிரே மிக்ஸ் பண்ணியும் வரும். இது எல்லாமே அக்ரலிக்கில் செஞ்சதுனால உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து குவாட்ஸ் சிங்க்னு சொல்லுவாங்க. குவாட்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டோன் டஸ்ட்லேருந்து ஆர்டிஃபிஷியல் காம்பனன்ட்ஸ் வச்சு தயாரிக்கிற சிங்க்ஸு. இந்த குவாட்ஸ் சிங்க் வந்து உங்களுக்கு கிச்சன் டாப்புக்கு நல்லா உபயோகமாகும். SS
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஈடாக இந்த குவார்ட்ஸ் சிங்க் இப்போ விற்பனை ஆகுது. இது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனும் கிட்டத்தட்ட 10 கலரில் வித்தியாசப்பட்டு கிடைக்குது. ஸோ சில பேர் கிச்சன் டாப்பு வால் மேட்சிங்காவோ இல்லை ஃப்ளோரிங் மேட்சிங்காவோ சிங்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குவார்ட்ஸ் சிங்கை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இது எல்லாமே டபுள் பவுல், சிங்கிள் பவுல், ட்ரெயின் போர்ட் சிங்க் எல்லாமே இதில் கிடைக்கும். இது ஆரம்ப விலை உங்களுக்கு 5000லேருந்து இருக்குது. 25 இயர்ஸ் வாரண்டி கேரசல் பிராண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம கிரானைட்டில் செஞ்ச ஒரு மீன் தொட்டிக்கான ஸ்டாண்டுங்க. இது வந்து நம்மளோட கிரானைட் பீசஸ்லேருந்து நமக்குன்னு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்யறதுங்க. இந்த மாதிரி மீன் தொட்டி ஸ்டாண்டு, அப்புறம் மண்டபம், அந்த மாதிரி சில வகையான டிசைனராகவும் நாங்கள் பண்ணி விற்பனை செய்கிறதாங்க. இது இல்லாமல் கஸ்டமரும் பிடிச்சவாறு இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிற டேபிள்ஸ், அப்புறம் ஷூ ரேக்கு, அங்கே இருக்கிற மண்டபம், அது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் செஞ்சு விற்பனை செய்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் வாஸ் ஸ்டாண்டு. இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நல்ல கிரானைட் எடுத்து செஞ்சதுங்க. இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து ஃபேக்ட்ரி மேடுங்க. பட் இங்கே இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நம்மளா எடுத்து செஞ்சதுங்க. இது நாங்கள் கஸ்டமைஸ்டாக செய்கிறதுனால அதுக்கு உண்டான பிரைஸ் வந்து ஒரு இதுக்கும் வித்தியாசப்படுங்க. அதனால ஒரு சின்ன இந்த ரேட் ஆரம்பம்ன்றது நம்மளால சொல்ல முடியாத சூழ்நிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நவுத்துற கல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு சப்பாத்தி கல், அதுக்கப்புறம் கிரானைட்லே ஸ்டூலு, இதெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிற பீஸ்லேருந்து கஸ்டமருக்கு ஏற்றவாறு செஞ்சு கொடுக்கறது உண்டுங்க. இதில் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வந்து டேபிள் எங்களுக்கு உடனே வேண்டும், டைனிங் வந்து உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க. எங்ககிட்ட இன்ஹவுஸ் மேசன்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் கையோடு இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் குயிக் சர்வீஸாக கையோடு பண்ணி கொடுக்கறதும் ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களே இருந்து ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ அவங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கி திருப்தியாக போகிற வரையும் நாங்கள் கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறோங்க. இது எங்களோட சிறப்பம்சம். இது வந்து ஒரு சாதாரண டைனிங் எக்ஸகன் ஷேப்பில் இருக்கிற ஒரு டைனிங் டேபிள் டாப்புங்க. இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக பாலிஷ்டாக இருக்கிறத எக்ஸகன் ஷேப்பில் கட் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து சாம்பர் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இதில் வித்தியாசப்பட்ட எட்ஜி ஃபினிஷஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சாம்பர் பாலிஷ் பண்ணி இதை நாங்கள் விற்பனை செய்கிறது உண்டுங்க. இதுக்கு அப்பாற்பட்டது நாங்கள் செய்கிறது வந்து கொரியன் டாப்புங்க. கொரியன் டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கோ இல்லை வாஷ் பேஷனோ வந்து ஒரே பீஸில் வந்து பிளெண்டாக வந்துடுங்க. அந்த பிளெண்டாக வரும்போது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த டிஸ்டர்பன்ஸோ இல்லை கை அடிப்படுறதோ எந்த விதமான இஷ்யூஸ் எப்படியே இருக்காது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்ல லுக்காகவும் இருக்கும். உங்கள் பெயிண்ட்டுக்கு மேட்சிங்கான கலர்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காகவே இதில் வந்து 5 feet by 2 feet 6 feet by 2 feetனு ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ்லேயே நாங்கள் கொரியன் டாப்பு விதவிதமாக உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸாக செஞ்சு தரோம். இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வித் ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா 12,500லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விற்பனை நிலையம் வந்து சென்னையில் இருந்தாலும் நாங்கள் த்ரூ அவுட்டு தமிழ்நாடு பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து பாம்பேலேருந்து ஆர்கிடெக்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆர்டர் எடுத்து எங்களை அணுகி வேலை செஞ்ச மாதிரிலாம் இருக்குங்க. நாங்கள் வந்து ரெகுலர் கிளைண்ட்ஸ், அதாவது இன்டீரியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸுக்கெலாம் ஸ்பெஷல் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க தாங்க செய்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரீட்டைலையும் எங்களால் மார்க்கெட்டில் என்ன பெஸ்ட்டு எங்களால் கொடுக்க முடியுன்றதும் குவான்டிட்டிக்கு ஏற்றவாறு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் எங்களோட சிறப்பம்சம். இது வந்து கிளாடிங் ஸ்டோன் அப்படின்றது தான் இப்போதைக்கு ஃபேஷனாக நிறைய பேர் போட்டுட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான டிசைனர் ஐட்டம். எல்லாரோட வீட்டிலையும் வால் எலிவேஷன்லேயும் லிவிங் ரூம் வால்லையும் இதை வந்து குறிப்பாக டிசைனராக போட்டுட்டு வராங்க. இதில் வந்து எல்லாமே பியூர்லி நேச்சுரல் ஸ்டோன் தான். இதில் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. இதில் எந்த கலர்ஸோ எதுவுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணலை. இது எல்லாமே போட போட உங்களுக்கு வந்து வீடோட அழகு அதிகப்படுத்தும். இதில் நீங்கள் மெயின்டெனன்ஸுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் கிளியர்னு ஒரு கெமிக்கல் அடித்து விட்டுட்டு அப்படியே வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு டஸ்ட் ஆஃப் ஒரு 1 week ஒரு தடவை பண்ணாலே போதும், பார்க்க லுக்காக இருக்கும். பெயிண்டிங் அது இதெல்லாம் மாறாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு அழகு சேர்க்கும். இதுக்குன்னு ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க. அந்த டீமும் எங்கள்கிட்ட மிக சிறப்பாக பண்ணி கொடுக்கறதுக்கு, உங்கள் வீட்டை அழகு சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் உதவுவாங்க. இது வந்து டாலி க்ரீனுன்றது நிறைய கஸ்டமர் வந்து இதை ரொம்ப விரும்பி போடக்கூடிய ஒரு கலர். அடுத்தது கஃபே ரஸ்டிக்ன்றது
ரெஸ்டாரண்ட்ஸில் ஆர்கிடெக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அற்புதமான கலர். அடுத்தது ஆன்டிக் பிளாக். ஆன்டிக் பிளாக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கலர் கலந்து இருக்கும். மஞ்சள், கிரே மற்றும் பிளாக் 3 கலந்துருக்கும். அது போட்டால் நிறைய ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு இது எல்லாமே சதுரடி கணக்கு தான். அதாவது ஒரு பீஸ் வந்து 2 அடிக்கு 6 இன்ச்சு. இது வந்து அப்படியே ஒரு சதுரடிக்கு ஆரம்ப விலை உங்களுக்கு 150லேருந்து 350 ரூபாய் சதுரடி வரையும் உங்களுக்கு வந்து இருக்குது. இது ஒரு கலரும் வந்து ப்ரைஸ் வந்து மாறி தான் வரும். இது வந்து ஃபிக்ஸிங் காஸ்ட் உங்களுக்கு இது மெட்டீரியல் இல்லாமல் ஃபிக்ஸிங் காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செரா பாண்டு ஃபிக்ஸிங் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 80 ரூபாய் சதுரடி வரையும் உங்களுக்கு ஆகும். ஸோ உங்கள் வீட்டோட சவுரோட அளவு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அந்த 80 ரூபாய் ஃபிக்ஸிங் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு அரைவ் பண்ண முடியும். 100 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஒட்டணும்னா ஆரம்ப விலை உங்களுக்கு 150 ரூபா கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா ஃபிக்ஸிங் சார்ஜ். இந்த 80 ரூபா ஃபிக்ஸிங் சார்ஜில் வந்து செரா பாண்ட் அப்படின்ற அடசிவ் சார்ஜும் சேருது, ப்ளஸ் கிளியருன்ற ஒரு ஷைனிங் கொடுக்குற கெமிக்கலோட சார்ஜும் சேருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சதுரடிக்கு 230 ரூபா, மேனிக்கு 100 சதுரடி போட்டால் 23,000 ரூபாய் உங்களுக்கு வந்து அடக்கம் ஆகும். 100 சதுரடிக்கும் கீழே நம்ம வந்து கொடுக்குறோன்ற பட்சத்தில் இந்த 80 ரூபாய் சார்ஜுன்றது சதுரடி கணக்கில் அவங்க குறியிட மாட்டாங்க, லம்சம் சார்ஜாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இதோட நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது சஹாரா. இதெல்லாம் ஏன் நாங்கள் தனியாக வச்சுருக்கோன்னா இந்த டைலில் வந்து ஒரு ஹைலைட்டர் சேர்த்துடும். இது 1/1, இது 1/1, 2 டைல் இருக்குது. இது ஹைலைட்டர், இது வித்தவுட் ஹைலைட்டர். அதனால் இதை தனியாக வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்பென் அப்படின்னு சொல்கிற ஒரு நேச்சுரல் ஸ்டோன். இது எல்லாமே வால்ஸில் தான் போடுவாங்க, எதுவுமே ஃப்ளோரிங் கிடையாது. எலிவேஷன் அண்ட் லிவிங் ரூம், ஈவன் சில பேர் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இது போடுறது உண்டு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பெயிண்டெல்லாம் வந்து போடும்போது ஒரு வால் மட்டும் டிசைனர் பெயிண்டாக போட்டுக்குவாங்க. அப்படி அந்த மாதிரி டிசைனர் பெயிண்டாக போடும்போது இதுவும் வந்து ஒரு காம்போனன்ட், பெயிண்ட்டுக்கு பதிலாக இதையும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ். அதாவது மெயினாக லிவிங் ரூம்லேயும் வீடு எலிவேஷன்லேயும் தான் எங்களுக்கு வந்து 80% ஆஃப் தி ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. லிவிங் ரூமில் கெஸ்டெல்லாம் வந்து டிவியை பார்க்குறதோட இந்த கற்களை தான் அவ்வளோ அண்ணாந்து பார்க்குறாங்கன்னு என் கஸ்டமரே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லுக்கு இதில் கிடைக்கும். இன்னொன்று, இதெல்லாம் நம்ம இப்போ பெயிண்டெல்லாம் பண்ணால் அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஒரு ப்ராப்ளி ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும் அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டோன்லாம் போட்டிங்கன்னா பர்மனன்ட் சொல்யூஷன். அதனால் இது வந்து இன்னும் நிறைய பேர் மக்கள் விரும்பி போடுறதுக்கான. இப்போ டைல்ஸ் நம்ம வந்து வாலில் போடலாம், பட் டைல்ஸ் வந்து பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸ், கமர்ஷியல் பிளேசஸ்லலாம் போடுறதுனால சொந்த வீடு இருக்கிறவங்க இதையே விரும்பி போடுறதுக்கு முன் வராங்க. சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த எலிவேஷன் ஸ்டோன் எல்லாம் சந்தைக்கு வந்தது. அப்போ சைஸ் வந்து 1க்கு 1, 2க்கு 1 வரும். அப்போ வந்து கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அந்த சமயத்தில் என்னன்னா ஃபிக்ஸிங் ஆளோட ஏதோ ஒரு சின்ன ஒரு இதனால ஒரு சின்ன பீஸ் ஏதோ ஒன்று சரியாக ஒட்டலைன்னா அது தவறி கீழே விழுந்துருது. அது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து அசிங்கமாயிருது. அதனால நிறைய மக்கள் இது வந்து போட்டுக்கிறது விரும்பலை. அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்த இது எப்படின்னா பின்னாடி மெஷ் ஒட்டியே வந்துடும். இந்த மாதிரி கல் 2 அடிக்கு 6 இன்ச்சா, இந்த மாதிரி கல் 2 அடிக்கு 6 இன்ச்சா வச்சு பின்னாடி மெஷ்ஷு ஒட்டியும் வந்துடும். இந்த மெஷ்ஷு ஒட்டினதுக்கு என்ன ஒரு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லோட பிடிப்பும் இது பிடிச்சிக்கும். அது இல்லாமல் கல் வந்து நல்லா ஒட்டியும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதை அப்படியே நம்ம 2 அடிக்கு 6 இன்ச்சா ஃபிக்ஸ் பண்ணும் போது சிமெண்டோட பிடிப்பும் இருக்கும். ஸோ பர்மனண்ட்டாக இது காலத்துக்கும் ஒரு சின்ன கல் கூட இதுலேருந்து விழாத மாதிரி உங்களுக்கு லைஃப் வந்துடுது. கிட்டத்தட்ட இப்போ எங்கள்கிட்ட ரன்னிங் ஸ்டாக்காகவே வந்து உங்களுக்கு 50 டிசைன்ஸ் டு 75 டிசைன்ஸ் இருக்கும். மேற்கொண்டு ஒரு 25 டிசைன் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அது ஆன் ஆர்டர் நாங்கள் வித்தின் வீக் டு 10 டேஸில் வர வச்சும் கொடுக்கறது.